எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. அவர்களை வரவேற்றதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். பீகார் வெற்றிக்கு பிறகு நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சராக தேர்வு ஆகுவதற்கு முன்னாலேயே வந்தது மிக்க மகிழ்ச்சி. விவசாயிகளுக்காக வந்தது இன்னும் ரெட்டிப்பு மகிழ்ச்சி. எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களோடும் சேர்ந்து அவரை வரவேற்றதில் மட்டிப்பு மகிழ்ச்சி, மட்டற்ற மகிழ்ச்சி. இல்லை, எல்லாருக்குமே அது விருப்பம் தான். ஏதோ பாஜகவுக்கோ தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழக மக்களுக்கு கிடைக்கின்ற வசதி தேவையில்லைன்னுலாம் இல்லை. ஆனால் இது அப்படி பிரச்சாரப்படுத்தப்படுகிறது. இன்னைக்கு இன்னும் சொல்ல போனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் மெட்ரோ ரயில் வந்தது, வந்தே பாரத் ரயில் வந்தது. அதனால் எல்லோருக்கும் அது விருப்பம்தான். அதுவும் இன்னும் முழுவதுமாக தடை செய்யப்படவில்லை. அதற்கான விவரங்கள் தான் கேட்கப்பட்டிருக்கிறது. எல்லோரும் அதற்கு சேர்ந்து முயற்சி செய்வோம். சிஎம் எதை வச்சு தான் நான் தான் ஒரு கேள்வி கேட்டேன். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் யூபிஏ அரசாங்கத்தில் எத்தனை மெட்ரோ கொண்டு வந்தாங்க, எத்தனை வந்தே பாரத் கொண்டு வந்தாங்க, எத்தனை வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வந்தாங்கன்னு அவர் பதில் சொல்லட்டும் தம்பி. அதனால தான் சொன்னேன். அதனால தான் அவங்க ஆட்சி செய்யும் போது 5 அமைச்சர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு சொல்றாரு பாஜக புறந்தள்ளினதுனால தான் இன்னைக்கு வளர்ச்சி திட்டங்களை மத்திய அரசு கொடுக்கலன்றார். அது எவ்வளோ பெரிய பொய் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஏர்போர்ட் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்குது இல்லையா? போர்ட் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. சமீபத்தில் தூத்துக்குடி ஏர்போர்ட் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சு 11 லட்சம் கோடி ரூபாய்க்கு வளர்ச்சி திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒட்டு மொத்தமாக முழு பூசணிக்காயை அப்படியே மறைச்சா எப்படி? நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது பட்டியலிடுங்க. எவ்வளவு யூபி அரசாங்கத்தில் எத்தனை மெட்ரோ ரயில் கொண்டு வந்தோம், எத்தனை வந்தே பாரத் கொண்டு வந்தோம், எவ்வளவு ஏர்போர்ட் விரிவாக்கப்பட்டது, எவ்வளவு போர்ட் விரிவாக்கப்பட்டது, எவ்வளவு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தோம். இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கொண்டு அதுவும் பிரதமர் வர்ற அன்னைக்கு அவரை வரவேற்காம இப்படி பொய் பிரச்சாரத்தை மேற்கொள்வது நல்லதல்ல அப்படின்றது எனது கருத்து. பதற்றம் அதிகமாக இருக்கிறது. எதிர்ப்புன்னு சொல்றதை விட அண்ணன் ஸ்டாலினுக்கு பதற்றம் அதிகமாக இருக்கிறது. அந்த பதற்றத்தில் ஏதாவது ஒன்று சொல்லி தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற வைக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணம் அவரிடம் இருக்கிறது. ஆனால் மக்கள் எல்லோருக்கும் நல்லா தெரியும். ரயிலில் பயணம் செய்கிற மக்களுக்கு தெரியும், மெட்ரோவில் பயணம் செய்கிற மக்களுக்கு தெரியும், விமானத்தில் பயணம் செய்கிற மக்களுக்கு தெரியும். எல்லா பயணம் செய்யும் மக்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இந்த பயணத்தை சுமூகமாக, சுலபமாக, வசதியாக ஆக்கியிருக்கிறது. சொல்லட்டும்பா, பீகாருக்கு அப்புறம் அதிகமாக சொல்லுவாங்க. அதனால அவர் விஜய்க்கு அவங்க புதியவர்களா, இல்லைனா அவங்களுக்கு விஜய் புதியவரா, இல்லைனா புதியவர் விஜய்க்கு அவங்கெல்லாம் புதியவங்களா, இதெல்லாம் எல்லாம் சொல்ல தான் செய்வாங்க. கான்கிரீட்டாக விஜய்கிட்ட இருந்தோ மற்றவர்கள்ட்ட இருந்தோ ஒரு கருத்து வர வரைக்கும் தினம் ஒரு விவரமாக சொல்லிட்டு இருக்க வேண்டியது தானே, பிரேக்கிங் கொடுக்க வேண்டியது தானே. கூட்டணி வலுவாக தான் இருக்குது. வலுவான்ல கூட்டணி வலுவாக இருக்குன்னு மட்டும் இல்லை, வெற்றிகரமாக நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு சேர்ந்து போய் மரியாதைக்குரிய பாரத பிரதமரை வரவேற்று இருக்கிறோம். அதனால் புயல் வலுவடை மட்டும் இல்லை, கூட்டணியும் வலுவடைந்து கொண்டே போகிறது. அவ்வளவுதான். நன்றி.